அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஜே லலிதா இன்று இந்த வீடியோவை ஷூட்டிங் பண்ணுகிறேன். இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு என்னவென்றால் நெருப்பு தெரியுங்களா? நெருப்பு, ஃபயர். அந்த ஃபயர் சமையலுக்கு நம்ம ஃபயர் நெருப்பு பயன்படுத்துகிறோம். கேஸ் அடுப்பில் சமைக்கிறோம்ல, அது பயன்படுத்துகிறோம். இன்னும் மற்ற காரியங்களுக்கும் எவ்வளவோ காரியங்களுக்கெல்லாம் நெருப்பு பயன்படுத்துகிறாங்க. எலக்ட்ரிக் ஜாமான் செய்கிறதுக்கெல்லாம் நெருப்பு தான் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் சில சமயம் அங்கே வேலை செய்கிறவங்கனால கவனக்குறைவாக இருந்துச்சுன்னா கட்டடம் நெருப்பு பிடிச்சிரும். ஏன்னா ஒவ்வொரு அலுவலகத்திலும் கண்டிப்பாக ஏதாச்சும் அந்த எலக்ட்ரிக் ஜாமான் வச்சுருப்பாங்க. கேஸ் அடுப்பு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, ஒரு ஓரமாக வச்சுருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்கும், அது இல்லைன்னு இல்லை, இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஆனால் கடைகளில் பெரும்பாலும் அடுப்பு இருக்கும். அடுப்பு இப்போ இந்த மாதிரி எந்த மாதிரி கடைகள்னால், இந்த சாப்பாட்டு ஜாமான்லாம் விற்கிறாங்க தெரியுங்களா? இப்போ மேரி ப்ரௌன் இருக்குது, அப்புறம் சிக்கன் ரைஸ் ஷாப் இருக்குது, என்ன கபித்தியம் இருக்குது, இன்னும் மற்ற கடைகள்லாம் மேக்டோனல் இருக்குது. இதிலெல்லாம் பின்னால் அடுப்பு இருக்கும், கரண்ட் அடுப்பு இருக்கும். அதே சமயத்தில் கேஸ் அடுப்பும் ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க. கரண்ட் அடுப்போடு அதுவும் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளாம் போய் பார்த்ததில்ல, இருக்கும் அங்கே. ஸோ இப்போ கடைகளில் பயன்படுத்துகிறாங்க நெருப்பு, அதாவது சாப்பாட்டு கடைகளில் சமைக்கிறதுக்கு. அதே மாதிரி கடைகளில் சமைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி வீட்லேயும் சமைக்கிறாங்க. கடைகளில் இந்த நெருப்பு பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாமே கவனக்குறைவு. நீங்கள் பார்த்தீங்களா, சில இடத்துலலாம் நெருப்பு பிடிச்சி கடைங்க ரொம்ப கடைகள்லாம் எரிஞ்சு போயிடும். அப்புறம் ஃபயர் இன்ஜின் அந்த நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு போகும். அதெல்லாம் எதனாலன்னா நெருப்புனால. ஓகே. ஸோ இப்போ சில கடைகளில் கேஸ் அடுப்பு இருக்கும், சமைச்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஏதாச்சும் பக்கத்தில் துணி வச்சுக்கிது, நெருப்பு பிடிச்சி அது பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இவங்க ஏதாச்சும் வேறு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே நெருப்பு கடைகளில் பிடிச்சி அப்படியே ஒவ்வொரு கடையாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டிலையும் நெருப்பு ஆபத்து தான், கவனமாக பயன்படுத்தணும். கடைகளில், சாப்பாட்டு கடைகள்லையும் அடுப்பு கவனமாக பயன்படுத்தணும். 2 இடத்துலையும் நெருப்பை